கட்சிகளுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் வரும்ல. அப்ப டிமாண்ட் பண்ண முடியாது எக்ஸ்ட்ராவா சீட்ஸ் இல்ல புதுசா நீங்க ஒரு கட்சி அச்சம் வராங்க ஒரு அப்படின்ற பார்வை, பட்சத்துல. இன்னொன்னு ப்ராபபிலிட்டி கூடுதல்ல, ஓகே. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதல். எப்ப ஒரு 5000 ஓட்டு என்னதான் திமுக அணி இருந்தா ஒரு 5000 குறையுது, தேமுதிக வந்துடுச்சு, அந்த ம். 5000 ஈக்குவேட் பண்ணிக்கணும், அந்த பலமும் கூடுதல்ல. ஒரு இயக்கம் ஒரு அணிக்கு வருகிற போது புதிதாக கூடுதலாக அந்த அணிக்கு பலம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அப்ப அந்த அணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் தானே, அர்த்தம் அதுதானே. விட்டு கொடுத்தா போகணும். கட்சிகள் கூட கூட ஆமா, இப்போ 40 இடங்களை குறைஞ்சு நாங்கள் ஒரு இது கூட வரமாட்டோம்னு காங்கிரஸ் சொன்னாலும் அந்த கொஞ்சம் அந்த புலி மாதிரி பாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ கொஞ்சம் மியாவுன்னு குறையும் சவுண்டு. இரட்டை இலக்கத்தில் நாங்கள் நின்றே தீர்வோம் அப்படின்லாம் சில பேர் சபதம் போட்டிருப்பாங்க. ம். நியாயமான எதிர்பார்ப்பா இருக்கும் அவங்க ஓகே. பார்வையில. அதெல்லாம் இனிமேல் சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் இரட்டை இலக்கம் கொடுக்கலாம் இங்க வாய்ப்பு இல்லை. தேமுதிகவுக்கு 10+1 கொடுப்பாங்க அப்படின்ற நீங்க யூகம் விஷயங்கள் 1000 இருக்கு. பண்ணுங்க. 8+1 தேர்தல் கூட இருக்கு. ஆணையத்தினுடைய ஆனா 6 தான் கொடுத்திருக்காங்க கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல, விசிகாக்கு. அதான் சொல்றேன் அதே இல்ல. தான் கொடுப்பாங்களா? அப்ப தேமுதிகவுக்கு அதிகமா கொடுக்கறாங்கன்னும் போது அது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை இப்ப ஏற்படுத்தாதா சார்? அதிகமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு வேளை அதைத்தான் கொடுப்பாங்க சொன்னேன். அப்படின்னா. இந்த வதந்திகள் ஒரு அளவுக்கு பேசலாம். ஓகே. என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய புதிய விதிமுறை இப்போ அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி பொது சின்னத்தில் நிற்க வேண்டுமானால், தாங்கள் நிற்கிற அத்தனை தொகுதியிலையும் அந்த ஒரே சின்னத்தில் நிற்கணும்னா குறைஞ்சது 12 இடங்கள்ல போட்டியிடணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையின் அந்த கணக்குப்படி 5% 11 பிளஸ் வருது. ஸோ 12 இடங்கள்ல நின்னாதான் அவங்க நிக்கிற அந்த முரசு சின்னத்துல நிக்க முடியும். ம். இது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கான விதிமுறை. அநேகமா அவங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணதா நான் நினைக்கிறேன். ஒரு முறை கோர்ட்டுக்கு போய் எல்லாரோட வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க கேட்கலாம், எங்களுடைய பழைய சின்னம் கொடுங்க. அப்போ குறைஞ்சது 12 இடத்துல நிற்கணும். சரி, தேமுதிகாவுக்கு 12 கொடுக்கறதுக்கு பெருந்தன்மை மிக்க ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. நாங்க என் இடத்த கூட விட்டு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஓகே. அதுக்கு ஒரு இடம் கூட குறைஞ்சு வாங்குறத திருமாவளவன் விரும்ப மாட்டார். நான் நீண்ட காலமா இருக்கிறேன், எனக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு அவரும் சொல்லுவார். அவரோட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்னு வைகோ ஒரு பக்கம் குரல் கொடுப்பார். இடதுசாரிகளும் தாங்கள் வளர்ந்துருக்கிறோம், எங்களுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு குரல் எழுப்புவாங்க. நேற்று முஸ்லீம் லீக் நாங்கள் 5 இடங்களில் போட்டிடுவோம், 5ல் ஏணி சின்னம் தான் சொல்கிறோம். அவங்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்புல சொல்லுவாங்க. கடந்த 3 தேர்தல்களில், பொது தேர்தல்களில் ஸ்டாலின் அதை லாபகமாக கையாண்டார். புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு புரிய வச்சு, சூழல்களை எடுத்து சொல்லி, கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பு காட்டி எல்லோரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 6 4 பேர் எடுத்துங்க அப்படிலாம் சொல்லி முடிச்சாலும் இப்போ கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு இடமாவது கூட கொடுக்க வேண்டிய சூழல் வரும். இப்போ தேமுதிகவுக்கு நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், திருமாவளவனை விட அதிக இடம் கொடுக்க முடியாத சூழல்னு நான் ஒரு அரசியல் பார்வை பார்த்து சொல்றேன். அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஆனால் அந்த விதிமுறைப்படி 12வது எங்களுக்கு வேணும்னு பிரேமலதா கேட்டிருக்கலாம். 12 கொடுத்தா திமுக மாட்டிப்பாங்க. ஏன்னா குறைஞ்சது திருமாவளவனுக்கு 12 கொடுக்கணும். அப்ப திருமாவளவனுக்கு 12 கொடுக்குறீங்களே, நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்னு வைகோ கேட்டா என்ன பதில் சொல்வார்? கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க. அடுத்து